guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து புது சீரியல் கொடுமைகள் வந்திருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சது ஐயா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காரு. உள்ள போய் பார்த்துடலாம். சீரியல் கொடுமைகள்னாலே எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, அவங்க கண்டிப்பாக ஏதாவது கிரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஒரு 20 minutes வீடியோங்கிறதால டக்குன்னு பார்த்துட்டு வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீரியல் கொடுமைகள். அதே பழசு சீனு. நான் தூங்கிட்டேன். என்ன பண்றீங்க? ஐயோ அன்பு, என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? பாட்ட மாத்ரா. மாறு வேசா. அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. ஃபர்ஸ்டா தட்சிணா அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ஜி தமிழ் வரக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. டாட்டூ வச்சு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண சம்பவம் இல்ல, பயங்கரமான சம்பவம். வாங்க என்னன்றதை நானே சொல்றேன். ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். நீ பேசின பேச்சு அவன் மனசை கலங்க வச்சிருக்கே. நான் வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து ஹீரோயினா பொண்ணு பேச்சு வச்சிருக்காங்க. பட் ஆனா ஹீரோக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா. என்ன காரணம்னா, ஹீரோ சார் வேற ஒரு புள்ளிய உசுரா லவ் பண்றாராம். இந்த விஷயத்தை எத்தனையோ வாட்டி ஹீரோயின் காதுல போட்டு பார்த்தாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அது ஹீரோயின் காதுல விழல. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் யார் தெரியுமா? நானும் ரவுடி தான் படத்துல வரக்கூடிய நயன்தாரா. நம்ம ஹீரோயினுக்கு காது கேட்காது. ஆனா அந்த விஷயம் ஹீரோ சாருக்கு தெரியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ, நீங்களும் இதே மாதிரி பேர் எழுதி எனக்கு போட்டோ அனுப்புவீங்களா ப்ளீஸ்? இவ்வளவு தெளிவா சொல்லியும் மறுபடியும் இந்த மாதிரி அனுப்புறா. இப்போ என்னோட காதலை பத்தி உன்கிட்ட நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் கையில உன் பேரை மருதாணியில எழுத சொல்ற. இப்ப பாரு உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சார் ஒரு நல்ல முடிவா எடுக்கிறாப்ல. அவளுக்கு சரியான பதில் சொல்ல போனேன். யாழ் பேர பச்சை குத்தி அவளுக்கு அனுப்ப போன. அதை பார்த்து அவன் கடுப்பா. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. பரவாயில்ல, லவ்வர் பேரை கையில இல்ல நெஞ்சிலேயே டாட்டூ போட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு பழி வாங்க போறாராம். நல்ல பழி வாங்கல் தான். பட் ஒரு டாட்டூ போறதுக்காக ஒரு கடைக்கு போறோம், ஒரு பேரை டாட்டூ போட போறோம்னா நம்ம அந்த கடைக்கு போய் என்ன சொல்லுவோம்? இந்த பேரை டாட்டூ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா சார் என்ன பண்றாரு கொஞ்சம் பாருங்க. யாழோட பேரு நெஞ்சில டாட்டூ குத்தணும், புரியுதா? அப்படி குத்தணுமா? அந்த பிள்ளை பேரை குத்தணுமா? சார் என்ன பேர் சார் போடணும்? ஐ லவ் யூ. ஒரு மெசேஜை பார்த்து மனசுக்குள்ள புலம்பி பார்த்திருப்போம். அப்படின்னா ஏண்டி உனக்கு இத்தனை வாட்டி சொன்னாலும் நீ அட்டக மாட்டியா, இப்ப பாரு உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லி கூட நீ பார்த்திருப்பான். ஆனா இசை என்ன இசை, இத்தனை வாட்டி சொல்லி நீ கேட்கலையே இசை 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 இசைன்னு. அதாவது டாட்டூ போட வந்த பேரை ஒரு தடவை கூட இன்னும் சொல்லல. ஆனா இசை பேரை 400 வாட்டி புலம்பி தள்ளிட்டாராமா. மை குட்னஸ் இசை, நெஞ்சில பேரை டாட்டூ குத்தி அனுப்புற இசை. அவர் போய் இசை செஞ்சுட்டாரு. அதுக்கு தானே இது. கரெக்ட். அவன் கேட்டது இவர் காதல விழல, இவர் இசை இசைன்னு புலம்புனது அந்த மனுஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாப்ல. இசைன்னு சொல்லி டிசைன் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் கூட ஓகேன்னு விட்டுறாங்க. ஆனா ஒருத்தன் டாட்டூ போறதுக்கு டிசைன் பண்ணா, சார் இந்த டிசைன் ஓகேவான்னு பாருங்க சார் அப்படின்னு கூட கூப்பிட்டு ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ண மாட்டான். அதை கூட பண்ணாம நேரா டாட்டூவே போட போயிடறானாமா. சீக்கிரம் முடிச்சிடலாம். இத்தனைக்கும் உள்ள வரும்போதே நல்ல ட்ரெண்டியா டிசைனா போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவரே வாய் விட்டு கேட்டுட்டு அது ட்ரெண்டியா இருக்குதா டிசைனா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காம போய் படுத்தாராமா. சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் டாட்டூ போடவே போறான். அந்த நேரத்துல சார் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. ஸ்ரீஜான்னு அழகா போடுங்க ப்ரோ. ஸ்ரீஜான்ற பேரு நல்லா போட்டுருங்க. ஏன் இவ்வளவு சத்தமா சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தப்பி தவறி கூட அவன் காதுல விழுந்துட கூடாதுல. ஏங்க இந்த ஆளுக்கு தான் ஏதோ பிரச்சனை. இந்த ஆள் என்ன சொன்னாலும் யாரு காதுல விட மாட்டாங்க. ஹீரோ காதுல விழல, அவங்க காது கேட்காது. நீங்க இப்ப டட்டு ஆர்டிஸ்டுக்கும் அதே பிரச்சனையா? இந்த ஆள் வாயில ஏதோ பிரச்சனைங்க. ஐயோ இப்ப அவர் ஸ்ரீஜான்னு சொன்னதை இவர் இசைன்னு குத்துறாருங்கிறதுக்காக எப்படி எல்லாம் சீனை மாத்துறாங்கன்னு. ஆனா புதுசா இருக்கு சார் இந்த சீனு. மெதுவா பேசுங்க.
ஸ்ரீஜன் அழகா போடுங்க ப்ரோ. அப்படி பேசுங்க. சரி அப்படியே இருங்க. 2 எழுத்து பேர் தானே. Just 2 letters. சரி எல்லாத்தையும் ஸ்ரீஜா, இசை. டாட்டு போட்டு முடிச்சிட்டான். அப்பயாச்சும் போய் டாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பானான்னு சொல்லி பார்த்தா அப்பயே நான் பார்க்க மாட்டேன். நான் பழி வாங்குற மும்முரத்துல இருக்கேன். அதனால அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்கிட்டே போனை கொடுத்து போட்டோ வேற எடுக்க சொல்றாராமா. நீங்க இந்த டாட்டூவை ஒரு போட்டோ எடுங்க. செல்ஃபி எடுக்கலாமே. சரி அதையும் விட்டுறலாம். கடைசியில போட்டோ அனுப்பிச்சிருப்பாருல அந்த போட்டோவே சார் எடுத்து பாப்பாரான்னு பார்த்தா அதுவும் பிம்பிளிக்கு இப்படி ஆப்பியாமல. அது அப்படியே இசைன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு அனுப்பி விடுங்க. இப்படியா ஓகே. கடைசியா வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா பழி வாங்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது தான் ஏய் என்னடா இசை பேரை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி தான் நம்ம ஹீரோ சாருக்கே தெரிதான். இத்தனைக்கும் அந்த டேட்டூவை பாருங்களேன், டெம்பரரி டேட்டூ வச்சு போட்டு விட்டுருக்கலாம், பேடா வச்சு விட்டுருக்காங்க. மூவால் பேரை டாட்டு போடுறேன்னு போய் இசை பேரை போட்டு வந்திருக்க. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஆக மொத்தம் காமெடி பண்ணணும்னு களத்துல இறங்கிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி சீரியஸான காமெடி எல்லாம் எவனாலையும் பண்ண முடியாது போல இருக்கு. பேரை தப்பா குத்துனதும் இல்லாம போட்டோ வேற எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சிருக்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடுத்த என்கேஎம் பிரியா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மறுபடியும் இந்த மார்வேஷத்தை வச்சு என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பாக்க என்னன்னு பாத்துருவோம். அந்த காளியம்மாவும் அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இந்த 2 பேரும் அவங்களோட வீட்டுல தான் இருப்பாங்கன்னு தோணுது. அது ஒரு முக்கியமான கேஸ். அந்த கேஸுக்கான ஒரு முக்கியமான சாட்சியை கடத்தி கொண்டு போய் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இப்போ எப்படியாச்சும் வில்லி வீட்டுக்குள்ள போகணும், பட் டைரக்டா போக முடியாது. ஏன்னா தெரிஞ்ச மூஞ்சா வில்லி உடனே கண்டுபிடிச்சிருவா. சோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது வழக்கம் போல இவங்க கையில எடுத்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? எப்படிப்பா நாம அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள போய் பாக்குறது? ஏமாத்துறவங்களா அவங்க வழியிலே போய் ஏமாத்துறதாங்க சரியா இருக்கும். கண்ணாயிரம் அந்த ரப்பன் சதி சரியா தானே சொல்லிருக்காங்க. ஏமாத்துறவங்கள அவங்க வழியில போய் ஏமாத்துறோம். என்ன ஏமாத்த போறீங்க? நாங்க மாறுவேஷம் போட்டிருக்க முடியும் ஏமாத்துறோம். மாறுவேஷம் போட்டு ஏமாத்தல, மாறுவேஷம் போட்டிருக்கோம் பாடுறா அப்படின்னு ஏமாத்துறோம். இவங்க புதுசா யோசிச்சு போறாங்க. வழக்கம் போல அதே மாறுவேஷம் தான் இந்த வாட்டி சாமியார் கேட்டோம். அதுவே அவர் எப்படிப்பட்ட சாமியார்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகரம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து தங்கமா மாத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆசையை தூண்டுற மாதிரி வில்லி கிட்ட பேசி வில்லி அந்த சாமியார் கிட்ட கூட்டு போறாங்க. அகரம் இரும்பு மாதிரியான விஷயங்களை தங்கமா மாத்தி காட்டுறாரா. ஓம் நமச்சிவாய. எல்லாம் ஜோரா அவர்தான் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாறுவேஷத்தை நீ கலாய்ச்சா நாங்க ஒத்துக்கிட்டோம், ஆனா இந்த வாட்டி சாமியாருடைய மாறுவேஷம் கொஞ்சம் நல்லா தானே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நானுமே ஒத்துப்பேன். சாமியாருடைய மாறுவேஷத்துல எந்த விதமான குறைச்சலும் இல்ல. ஆனா சாமியாருக்கு பின்னாடி ஒரு 3 லேடிஸ் நிக்கிறாங்கல்ல, அவங்க மாறுவேஷத்தை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். அங்க பாருங்க நோங்க பாருங்க. அவங்களுக்கு அடையாளமே தெரியல வில்லிக்கு. ஐயா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்களே. தலையில ஒரு காவி துண்டு, நெத்தியில ஒரு பட்டை, கண்ணத்துல கொஞ்சம் சந்தனம், இத போட்டுட்டா அதுக்கு பேரு மாறு வேஷமா? இத பார்த்ததுக்கு அப்புறம் வில்லியால அவங்க யாருன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையாம்ல. எங்க வீடு புனிதமாகணும், வாங்க சாமி. உச்சி மண்டையில டுருங்குது. வர சம்மதிக்கிறேன். எப்படி இத்தனைக்கு அந்த 3 பேரும் வில்லியோடைய சொந்தக்காரங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பழி வாங்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டா இதுக்கு முன்னாடியே ஒரு 400 வாட்டி பழி வாங்குற அட்டெம்ப்ட் எல்லாம் ட்ரை பண்ணி அதை சக்சஸும் பார்த்திருக்காங்க. இது அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட். அப்போ கூட வில்லியால அவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்னு கேட்டா அவங்க 3 பேரும் போட்டுக்க அந்த ஹெவி மாறுவேஷமா. டாக்டர் கோட்டு, மூஞ்சில மாஸ்க், டோப்பான என்னென்னமோ பட்டிருந்தீங்க. நாங்க கூட சரி ரைட்டுன்னு விட்டோம். ஆனா கடைசியில சந்தனத்தையும் பட்டையும் போட்டு அதுதான் மாறுவேஷம்னு சொல்றீங்களே, உங்களுக்கே மனசாட்சி இருக்காடா? கண்டுக்காதீங்க. அடுத்த பாப்பின் ஸ்டூபிட் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, அண்ணா சின்ன மருமகள் சீரியல்ல ஒரு சிறப்பான சம்பவம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சிறப்பான சம்பவம் இல்ல, புதுவிதமான சம்பவம். எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். வழக்கமாவே இப்போ வரைக்கும் எல்லா சீரியலையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல படத்துல இருந்து ஒரு நல்ல சீனை எடுத்து அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுவானுங்க. இல்லைன்னா கையல் மாதிரி ஈயடிச்சாங்காப்பியா அப்படியே அடிச்சு விட்டுருவானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு அது என்ன படம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா இவனுங்க நாங்க 3வது ஒரு வெர்ஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புது முயற்சியில இறங்கியிருக்காங்க. புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை. யாரும் சோறாக்க வேணாம்னு சொன்னல. கண்ணை திறந்து பாருடா.
அட பாவி பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே இவன் நம்மள தாடி விட வாங்குனா அப்படியே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ரீக்ரியேஷன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரு நல்ல பாட்டோ இல்ல நல்ல படத்துடைய சீனியோ எடுத்து அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட காஸ்டியூம் அந்த லொகேஷன் வரைக்கும் அப்படியே மேட்ச் பண்ணுவாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நல்லா இருக்கே நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையே ஒரு ஆயுதமா கையில் எடுத்திருக்காங்க. நடப்பு வந்தா ஒரு புடவையில படுக்க மாட்டியா? தினம் ஒவ்வொரு புடவையில படுப்பியா? யாரு துவைக்கிறது? அந்த பாட்டி லப்பர் பந்து படத்தை பார்த்து நைட்ல புடவை கட்டி தான் படுக்கிறாரு. அதுவும் தினம் ஒண்ணு. இது அந்த படத்துல இருக்கா என்ன? அவர் புடவை கட்டி தான் அவள ஏதோ ஒரு போட்டு படுப்பாரு. அதை போட்டுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லிட்டு நகைச்சுவை புரியாம புரிக்காத வந்துக்கிட்டு நகைச்சுவை அழிச்சுக்கிட்டு ஐயோ என்னவோ எனக்கு புரியலையா, என்ன தெளிவுபடுத்துறாங்களா? சரி முயற்சியை பாருங்க. போது தமிழ் புருஷனும் அந்த கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்து இது ஒரு ரீக்ரியேஷனா பண்ணிருக்காங்க. அதுலயே அந்த கெட்டப்ப பாருங்க, நம்ம பாட்டியோட கற்பனை இந்த திருநெல்லாம் எடுத்து மூஞ்சில பூச்சி தூக்கி பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி மூஞ்சில பூச்சி விட்டுருக்காங்க. தனியா விட்டு போன அதுக்காக அரைச்சுரு பாத்துக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு ஸ்கிரிப்ட் இல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டீமோட சேர்ந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க போல. சரி ரைட், இந்த படத்தை பார்க்க வச்சு அதை வச்சு ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி ஒரு எபிசோட ஓட்டிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எதுவும் எடுத்தாங்களான்னு தெரியல. லூஸ் மாதிரி பண்ற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா லூஸ் மாதிரி பண்றாரு? பட் சும்மா சொல்லக்கூடாது, மற்றவங்க எல்லாம் ஒரே பாதையில போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருக்காப்ல. இப்ப 50 பேர் அந்த பாதையை விட்டுச்சு இந்த பாதை நல்லா இருக்கே வாங்க இதுலயே போவோம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே கிளம்பி வராங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. வருவாங்க. பாட்டி உனக்கு வேற வேலை இல்லையா? அடுத்த ராணி முரளி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சிங்கப்பண்ணை அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கல்யாணத்தை வச்சு இவங்களால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் சீரியல்ல கல்யாணத்தை மட்டும் உருப்படியா பண்ணிடவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சு இவங்க பல வெர்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுல இந்த வாட்டி இவங்க ட்ரை பண்ணிருக்கிறது ஒரு புது வெர்ஷன். இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். வாங்க வாங்க மனையில உட்காருங்க. அதாவது ஹீரோ சார் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஐயரே கடுகடு இருக்காரு மாதிரி ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி கேட்டு பார்த்தாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோயின் அது ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால சரி ரைட்னு சொல்லி வழக்கம் போல களத்துல இறங்கிட்டாப்ல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணை மூடும் போது கட்டிருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கும் போது கட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் டீசென்டா இருக்காதுன்றதுனால அதை விட கொஞ்சம் கேவலமா கொஞ்சம் மோசமா கீழ்த்தரமா இறங்கி கல்யாணம் மேடை வரைக்கும் விட்டாப்ல. நீயே பாத்துட்டு இருக்க தாடி இல்லமா சுனமாப்ல பக்கத்துல இருந்து உட்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே யாருங்க ஐயரு? ஒரு கல்யாண வீட்டுல மங்களகரமான விஷயம் நடக்கிறதுல அந்த ஐயரை கொண்டு உட்காந்து கொதிக்கிறாங்க. அப்படி அந்த புகை மண்டலத்துல என்னத்தை கலந்து விட்டீங்க, அது போய் மூக்குல பட்டோட கொதிக்கிறாங்க. பள்ளைய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தினசா இருக்க அந்த ஐயர். இப்ப ஹீரோ சார் பண்ணக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்துக்கு யார் ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஐயர் தான் ஹெல்ப் பண்ண போறாராம். மாப்பிள்ள பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க, பின்னாடியே தொண மாப்பிளையும் தொண பொண்ணு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க என்னத்துமா சொல்றாங்க, நான் எதுக்கு மனையில அன்பு பக்கத்துல உட்காரணும்? பரிகாரம் பண்ண உட்காரு, கேள்வி கேட்காம உட்காரு. பரிகாரம் பண்ண உட்கார்தான் ஐயருக்கு இப்ப தில்லுமுள்ளு பண்றோம். ஃபர்ஸ்ட் தில்லுமுள்ளு போல பதட்டம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்கப்பா. நான் உட்காரணும் எனக்கு இந்த ஐயர் தாங்க பிடிச்சிருக்கேன். மிரட்டுறான் பாருங்க அந்த ஐயர். தொண மாப்பிளையும் தொண பொண்ணும் எப்படி மாப்பிள்ளை போட்டு உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி அதே பொசிஷன்லயே பக்கத்துல உட்காரணுமா. சரி உட்கார வச்சதோட விட்டுருவாங்களான்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்ட்ராவா என்னென்ன பண்ண சொல்றாங்க கேளுங்க. இங்க ரெண்டு பேரும் அவ கைத்துல மாலை போட்டுங்க. நான் மாலையெல்லாம் போட மாட்டேன், நேரமாச்சுடி போட்டுக்க. எந்த ஊர் கல்யாணத்திலேயாச்சும் இந்த தொண மாப்பிளையும் தொண பொண்ணையும் இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் நமக்கு வர மாதிரி பொண்ணுடைய அம்மாக்கும் வந்துச்சு. ஆனா அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, எந்த கல்யாணத்துல தொண மாப்பிளையும் தொண பொண்ணையும் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க? இவருக்கு நிஜமாவே பரிகாரம் எல்லாம் தெரியுமா? எனக்கு நான் முதல்ல பார்த்தோன்னே சொன்னேன், அந்த ஆள் ஐயரே கிடையாது, கொதிக்கிறான். அவர் வித்தியாசமா கொதிக்கிறான் அந்த ஆளு டூப்பு.
பதட்டத்துல இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க பதட்டத்துல எல்லாருமே எரிஞ்சு விடுறாங்க. அப்படி என்ன பேசுறாரு நீ சொன்னப்பதான் நானே கவனிச்சேன். அதான் இல்லைங்க, இப்போ துணை மாப்பிள்ளையும் துணை பொண்ணு வாங்கன்னா பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஆளும் மாப்பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு ஆளும் நிக்க வைப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியே உட்காருங்க, அவங்கள மாதிரியே மாலையை போடுங்க. ஏன் சாமி இதெல்லாம் பண்ணணும்? ரொம்ப கேள்வி கேட்க என்ன சண்டைக்கு வர்றாங்க. ஊருக்கு தான் ஒவ்வொரு பரிகாரமும் மாறிக்கிட்டே இருக்கேன். இந்த ஊர் ஐதீகமா நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர். இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஐயர் வந்து கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ சார் ஒளிச்சு இந்த தாலியை எடுத்து பொண்ணு கழுத்துல தாலியை கெட்ட போறாப்புல. அதை ஸ்டார்டிங்லேயே பொண்ணும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவனை தாலியை கெட்ட விடாம அவங்க பண்ணக்கூடிய அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அந்த போராட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க அன்பு? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மூஞ்சி மட்டும் தான் புடிச்சு இழுக்க வேண்டியதா நடக்குது. அன்பு என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அன்பு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்விதான் கேட்டிருக்கேன் தவிர்த்து அவன் பண்றதை விட அவன் என்ன பண்றான்றது உனக்கு நல்லா தெரியும். அப்பவே அதை இழுத்து விட்டுருக்கலாம், இல்ல தடுத்து விட்டுருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அவனும் 3 முடிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்போ வரைக்கும் கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. அன்பு என்ன பண்றீங்க? ஐயோ அன்பு என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? பாட்ட மாத்திரா இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க, அந்த புள்ளைய கூட மடிச்சு விட்டுறலாங்க. தான் பொண்ணு கழுத்துல ஒருத்தன் திருட்டு தாலி கட்டியிருக்கேன். அதுக்கு ஒரு தகப்பனா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனா இவருடைய அதிகபட்ச ஷாக்கிங் என்ன ஆச்சரியமா இருந்துச்சு. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அது கிடைக்க போறவங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்கணும். சபாஸ் தெரியாம திருது பண்ணி கிடைச்சா அந்த சந்தோஷமே அதிர்ச்சி ஆயிடும். அழகா நிறைவா சொன்னாரு. உங்களுக்கு இதை பத்தி புரிஞ்சான்னு தெரியல, நாங்க அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கோம். ஆனா இப்படி ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு ஐயா நீங்க பட வேண்டிய அதிர்ச்சியை ஐயர் பட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயர் மாதிரி காமா இருக்க வேண்டியது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உள்டாவா நடக்குது. இவர் தானே ஆக்சுவலி சொல்லி என்ன பண்றீங்க என்ன பண்ண அப்படின்னு ஐயர் குறிச்சிட்டு இருக்காரு. யோ என்ன அது? இங்க பாருப்பா, நீ பொண்ணு கருத்துல தாலி கட்டிட்ட, நாங்க தான் அதிர்ச்சியில இருக்கேன்ப்பா. அவ்வளவுதான். பட்டிமன்றத்துல பேசுற மாதிரியே தான் பேசுறாரு. உண்மைக்குமே இந்த தகப்பன் மூஞ்சில வந்துச்சு பாருங்க ஒரு அதிர்ச்சி. அத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விதம் இருக்கு பாருங்க, அது எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்படி திருத்து பண்ண ஒரு காரியத்தை பண்ணா நாங்க என்ன நினைக்கிறது? நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன், நிகழ்ச்சி நடக்கும் போதே கொடுக்குறேன். அந்த வழக்கமாவே நீங்க எல்லாம் கொண்டு வரதெல்லாம் என்ன கண்டென்ட், நான் எடுத்து வர பாருங்க கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாருக்குமே சவால் விட்டு ஹரி சில கண்டென்ட் எல்லாம் கொண்டு வருவார் பாத்தீங்களா. இந்த வாட்டி அவருமே வந்து கெட்டி மேளத்துல இருந்து ஒரு கல்யாண கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்காப்ல. வாங்க என்னன்னு பாத்துருவோம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? ஆரம்பிக்கப்பா. இப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு சீரியல்ல கல்யாண சீன் வந்துருச்சு, ஸ்டேஜ்ல மாப்பிளையும் பொண்ணு உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்களேன். ஒருவேளை மாப்பிள்ளை தெரிஞ்சோ தெரியாமையோ பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டிட்டாருன்னா தான் நம்ம சாக் ஆகணும். அப்படி கெட்டாம அங்க ஸ்டேஜ்ல நிக்கிற யார் கழுத்துலயோ இல்ல இந்த கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்து யார் கழுத்துலயோ தாலி கட்டினாதான் அது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். அதுலயும் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் புது புது விஷயமா கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொண மாப்பிள்ளை தொண பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாங்களா. அண்ட் இதுக்கு முன்னாடி திருட்டு தாலியாவே இருந்தாலும் ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தான் தாலி கட்டுவாங்க. திருப்பி திருப்பி கட்டி பார்த்திருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆக்சுவலா இந்த சீரியல்ல இப்ப ஹீரோவை மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாரதி கண்ணம்மா 2 உடைய ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் தான் ஹீரோவா இருந்தாப்ல. அவர் ஹீரோவா இருக்க டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புள்ள தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த புள்ள கழுத்துல அந்த புள்ளைக்கு தெரியாம தாலியை கட்டிட்டு ஓடி வந்துட்டாரு. அந்த புள்ளையும் பாருங்க, பரவாயில்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் தாலியை கட்டி விட்டேன், அந்த தாலியை கழட்டி வீசலாம் கூடாது, அதோடய வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இப்ப புதுசா ஒருத்தர் ஹீரோவா வந்திருக்காரு இல்லையா சார், அவருக்கு மட்டும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தீங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உனக்கு இல்லாத வாய்ப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. தமிழே ரூட்டை காட்டுறேன் அப்படின்னா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான மூடு. என்ன மேடம் அப்படி நிக்கிறீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா, அந்த மாலை இலப்பு எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்களா. ஆக்சுவலா ஹீரோ சார் வந்து வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டு ஹீரோயினை என் பின்னாடியே நிக்கணும், நின்றா மட்டும் தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூலையும் போட்டாராம். அதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ரைட் நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நின்ட்டாங்களாம். தாலி கட்டுற நேரத்துல என்னம்மா கொஞ்சம் இறங்கி வாமா ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா கொஞ்சமா வருவாங்க. ஆனா அந்த புள்ள லெவலுக்கு கழுத்தை கீழே கொண்டு வந்து தாலி கட்டுற அளவுக்கு ஆடிட்டுவாங்க, அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்களாம். இவரு தாலியை கெட்டாப்ல. இதுக்கு முன்னாடி தாலி கட்டும் போது தூங்குனாங்கல்ல, இந்த வாட்டி தூங்கல, கண்ணை மட்டும் மூடிட்டாங்க. அப்ப எல்லாம் பிளானிங்க.
ஏன் அழறீங்க? இத்தனைக்கு மேடம் எதுக்காக இப்ப கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னா பொண்ணுக்கு தாலி கட்ட போறாரு, ஒரு முடிச்சு போடுறதுக்கு ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சுனா இவங்க போடுறதுக்கு தான் இறங்கிருக்காங்க. அந்த நேரத்துல இறங்கி கண்ணை மூடி தியானம் பண்ணிருப்பாங்க. இவங்க அந்த நேரத்துல கண்ணை மூடிட்டாங்களாமா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவர் தாலியை கிட்டாரா. மறுபடியும் பாருங்க, லாஸ்ட் டைம் மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாம தாலி கிட்டாங்க, கண்ணை மூடி தாலி கிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் மறுபடியும் முடிச்சு ஷாக் ஆகுறாங்க. ஆக மொத்தம் தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் கல்யாணம் அப்படின்னா அது திருட்டு தாலி தான், ஒரிஜினல் தாலின்றது இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது போல இருக்கு. அதுதான் முனிரா முனிரா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, மனசெல்லாம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கபடியை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில கபடியை கூட விட்டு வைக்கலையா? இப்ப பாரு வரண்டி கரிகால மட்டும் இருந்திருந்தா ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும். அவருக்கு தான் உடம்பு சரியில்லாம போச்சேடா. முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல ஹீரோ சார் களத்துல இறங்கினா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. பட் அந்த நேரத்துல பார்த்து நம்ம ஹீரோ சாருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹீரோ சாருக்கு உடம்பு சரியில்லாம போனா ஹீரோயின் விட்டுருவாங்களா? இப்ப பாருங்க மோட்டிவேஷனை. நீ மட்டும் இப்ப விளையாடி ஜெயிச்சுட்டா நான் உன்கிட்ட எந்த வார்த்தையை சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அது நீ ஜெயிச்சதும் நான் சொல்லுவேன். இவ்வளவு நாள் என் வாயில இருந்து அந்த வார்த்தை அப்படியா? இப்ப பாரு ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஒரு புழுதியில புரட்டு கபடி 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 ஜெயிச்சாச்சு. சொல்லு என்னோட கங்க்ராச்சுலேஷன். இதைத்தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். அடி பாரு என்ன இப்படி போட்டிருக்க. வருமா வருமான்னு நீ காத்துட்டு இருந்தல, நீ மட்டும் போய் கபடி ஆடி என் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைலாம் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஹீரோ சாரோட டீம் வந்து பயங்கர சோகமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோ சார் இல்லாம எப்படி ஆட போறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போனன்ட் டீம் வெறுப்பேத்துறங்க பேர்ல போட்டு பண்ணிருப்பாங்க. அந்த கன்றாவியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அவன் சிரிக்க வேணாம் சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இவங்களுக்கு வலிப்பம் காட்டுறதுக்கே ஒழுங்கா வரலையே, எப்படி கபடி ஒழுங்கா ஆடுவாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு ஆரம்பத்திலே வந்துச்சு. ஆனா கடைசியா தான் எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிச்சு. அங்க போடுற கரிகாலன் வந்துட்டான். இனிமே எங்க ஆட்டம் அசத்திட்டு வரனே. வென்று வா மகனே, வென்று விண்ணுங்கனே. சரி ரைட், பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோ சார் களத்துல இறங்கிட்டாப்ல. கண்டிப்பா கில்லி படத்துல வரக்கூடிய விஜய் மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா களத்துல டிராபிக் போலீஸா மாறிட்டாரு. கபடி 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 ரைடு பேசு பேர். இனிமே உங்களுக்கு ரைடு வரதுக்கே கிளி அடிக்கும். பிளேட் எடுத்து வந்து அறுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவன் மறைமுகமா தானே பண்ணுவான். இவன் பப்பர பையன் மூஞ்சுக்கு முன்னாடி ஆட்டிட்டு இருக்கான். அதை கூட எவனும் பார்க்கலையா? சரி அதை கூட விட்டுறலாம்னு சொல்லி பார்த்தா, சைக்கிள் காரா நீ அந்த பக்கம் போ, பைக்கு நீ இந்த பக்கம் நிற்கிறா அப்படி போ, ஆட்டோக்காரா அந்த பக்கம் போ, பஸ்ஸுக்காரா நீ யூ டர்ன் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு அங்கங்க தள்ளி விடுறாப்புல. அவன் பொசிஷன் எடுத்து போய் கீழே கீழே விழுந்துட்டு இருக்கான். கேட்டா இதுக்கு பேர் தான் கபடியா, இதுக்கு பேர் தான் மாசா. ஹீரோ சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஹீரோ சார் டீம் ஜெயிச்சாகலாமா? பார்த்து ஹீரோயின் வாயில இருந்து அந்த வார்த்தை வராது. என்ன வார்த்தை தெரியுமா வரும்? கடைசியா சுமிதா சுமிதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜீ தமிழ்ல சின்னஞ்சிருக்கிலேயே அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. பழக்கம் போல ஒரு படத்தை எடுத்து ஓட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன படம் பார்த்துருவோம். இந்த அடிச்சு துவைக்கிற சீனை சீரியல்ல அடிச்சு துவைக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. இதுக்கு முன்னாடியே வேற ஒரு சீரியல்ல இந்த சீனை எடுத்து அடிச்சு துவைச்சாங்க. மறுபடியும் ரெண்டாவது வாட்டியா எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகாம பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான. இது என்ன படம் என்ன சீனுன்றத கண்டிப்பா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை யாராச்சும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த இதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. சம்திங் படத்துல வந்து அதே சீனை தான் அப்படியே ஏடிச்சாங்க காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க சின்ன மருமகள் சீரியல்லாம் ரீக்ரியேஷன் கண்டென்ட் அப்படிங்கிற புதிய பாதையெல்லாம் கண்டுபிடிச்சு அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்காங்க. நீங்க இன்னும் பழைய அப்டேட் இருக்கீங்களாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சொலந்தனைக்கு வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஏங்க இதை இப்ப ஜெயம் ரவியே வந்து பண்ணுனா இப்பயே கிரிஞ்சு. அப்ப அது ஓகேவா இருந்தது. ஆனா நீங்க அத அப்ப வந்த படத்தை பார்த்துட்டு அது இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவங்களும் கூச்சம் இல்லாம எடுத்துட்டே இருக்காங்க. இப்படி அந்த உங்க சட்டையை பிடிச்சி முறுக்கும் போது உங்களுக்கு இப்படி இங்க எப்படி ஆகுது? நல்லா பாருங்க, சட்டையை கிட்டிய துவைக்க போட்டுருக்கீங்களா? எடுத்துட்டு ஓடிது.
சும்மா குறுக்கால வந்துக்கிட்டு சரி பண்றதுதான் பண்ணிட்டீங்க. அங்க ஜெயம் ரவி எவ்வளவு அழகா பண்றாங்க. இவர் இங்க இருந்துக்கிட்டு அந்த கத்தி சண்டை போட்டுட்டு எம்ஜிஆர் சார் வருவார்ல அப்படியா? இன்னைக்கு கொஞ்சம் புதுசா இறங்கியிருக்காங்க, கொஞ்சம் புது புது விஷயங்கள் ட்ரை பண்றாங்க பாருங்க, ரீக்ரியேஷன் அது இது. ஆனா இந்த பொங்கலுக்கு எப்படி ஜனநாயகன் வரும், சிவார்த்தி என்ன படம் வரும், கார்த்திகை படம் வரும்னு பார்த்தா கடைசியில ஜீவாட படம் வந்து ஜெயிச்சுட்டு போன மாதிரி இந்த மொத்த சீரியல் கண்டென்ட்லயும் ஐயர் தான். இன்னைக்கு இந்த இதுல வின்னர் வந்து ஐயர் தான். என்ன பர்ஃபார்மன்ஸுங்கிறீங்க, பார்த்தோன்னே இவன் வித்தியாசமா குரூப்ல டூப்பு மாதிரி தெரியுறானேன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வர்ற பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஐயர் அடுத்தடுத்த சீரியலையும் கூட்டுவாங்கல்ல, நல்லா நடிக்கிறாருல்ல, சரி நல்லா துடிக்கிறாருல்ல, நல்லா இருக்கு. உங்களை நாளைக்கு வேற வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.